வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த லீலா, என்றுமே யாருமில்லா அவ்வீடு அவளுக்கு வெறுமையாய் தெரிந்ததில்லை. மாறாக அது ஒன்றே அவளுக்கு தனித்து இருப்பிடம் என்ற உணர்வையும் அந்த யாருமற்ற அமைதியில் சில நிம்மதியும் ரசிக்க கற்றுத் தந்திருந்தது. அப்படிப்பட்ட அமைதியே அவளுக்கு இன்று சற்று எரிச்சலூட்டிய தாக்கப்பட்டது. அவளுக்கு அந்த 2 படுக்கையறைகளை கொண்ட அவள் ஒருத்திக்கே சற்று அதிகப்படியான வீட்டை மௌனமாய் ஒரு பார்வை பார்த்தாள். தோள்பையை எடுத்து வந்து நாற்காலியின் மேல் போட்டுவிட்டு தானும் ஒன்றில் சாய்ந்த மார்த்தாள். துணியாய் தேய்ந்து கிடந்தவளில் பல எண்ணங்கள் அதில் முன்னடித்து கொண்டு ஒன்று வந்து, நிஜம்தான், சின்னூத்து கனகவேல் வீட்டின் விருந்தாளி என்றதுமே அவளுக்கு அவ்வூரில் கிடைத்த மரியாதை தனியாகத்தான் இருந்தது. அதை மறுக்க இயலாததுதான். இருந்தாலும் என்றோடிய மனதை உதறி தள்ளிவிட்டு மறுபுறமாக திரும்பி படுத்தாள். சாய்ந்த வாக்கிலேயே நகை, பட்டு, ஏன் தாலி முதற்கொண்டு கலட்டி கொடுத்து விட்டு வந்த பின் ஏனோ உடலில் சிறு பரபரப்பு உணர்வு இருந்து கொண்டேதான் இருந்தது. புது உடையோ அல்லது அதிகப்படியான அலங்காரத்தையோ செய்து கொண்டாலோ எழுமோ அதே பரபரப்பு. அது வேறு இன்னும் எரிச்சலை அதிகரிக்க படக்கென எழுந்த மார்த்தவள் சென்று சற்றே கொதிக்கும் அளவில் வெந்நீரில் குளித்து முடிக்கவே அந்த மெல்லிய தேக எரிச்சலுடன் ஏனோ அந்த பரபரப்பு மட்டும் பட்டதே என்னவோ. ஆனால் வெளியில் வந்து படுக்கையில் விழுந்தாள். அத்தனையும் மறந்தவளாய் கண்ணாயிருந்து விட்டாள். கடைசியில் அந்த வெந்நீர் குளியல்தான் அவளுக்கு சிந்தனையை நீக்கிய சுக தூக்கம் ஒன்றை கொடுத்திருந்தது. ஆம், மெய்யாகவே எண்ணெய் குளியல் முடித்து குழந்தை போல் ஆழ்ந்த தூக்கத்தில் அழிந்தவள் விழித்து பார்க்கையில் உலகமே ஒரு கணம் புரியாமல் போனது அவளுக்கு. சாரளத்தின் வழியே தெரிந்த வானின் கருமை அது காலையா மாலையா என்பதை பிரித்தறிய முடியாத நிலையில் அவளை நிறுத்தி இருக்க அயர்ந்த உருக்கத்தின் மிச்சமாய் உடல் உருவிவிட்டல் போல் சுகம் கண்டிருந்தது. அதில் இன்னும் சற்று முறங்கலாமே என்ற குரலை மறுத்தவளாய் எழுந்த மார்த்தவள் மணியை பார்க்க அது நள்ளிரவு 2 என்று காட்டிக்கொண்டு ஏனோ லீலாவிடம் மீண்டும் ஓர் அயர்வு. அதிகாலையாக இருந்திருந்தால் வேலைக்கு கிளம்பும் வேலையாவது இருந்திருக்கும். இல்லை 5 பொழுதாக வேணும் இருந்திருந்தால் மென்னடையாய் சென்று அந்த வாரத்திற்கான பலசரக்கு சாமான்களை வாங்கியபடி எங்காவது சுற்றிவிட்டு வரலாம். இது 2ம் கெட்ட நேரம். அதிலும் அத்தனை நேரம் இல்லாத பசிவேறு வயிற்றில் தாளம் போட தொடங்கிவிட்டது. ஒரு நொடி வெளியில் சென்று வரலாமா என்று தோன்ற அது மறுநொடியே மறைந்து போனது. மாலை மழை பெய்திருக்க வேண்டும். அதன் சிலுசிலுப்பு, அந்த சாரல் படிந்த சாரல் கம்பிகளுமே இன்னும் காயாமல் இருக்க ஏனோ அவளுக்குமே வெளியே செல்லும் ஆசை அடியோடு மறந்து போனது. விரல்களால் கூந்தலை இலையாய் கோதியவள் அதை ஒரு கொண்டையினுள் அடக்கியபடி அடுக்குகளை நோக்கி சென்றாள். முன்தினம் வாங்கி பாதி சாப்பிட்டு விட்டு வைத்திருந்த தயிர் புளித்து போயிருந்தது. இனி அதை நம்பி புரோஜனம் இல்லை என்றதுமே காய்கறி கூடையை நோட்டமிட்டாள். 2 வெங்காயத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. சரசரவென 2ஐயும் மெல்லியதாக அறிந்தவள் அதை எண்ணெயில் வதக்கி அதனுள் அவளுக்கேற்ற காரம் உப்பு சேர்த்து அதில் 1/2 டம்ளர் அரிசியை போட்டு மூடிவிட்டாள். இனி விசில் வர வேண்டியதுதான் பாக்கி. வசதியாய் இருக்கையை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்து டிவியை உயிர்ப்பித்தவளின் பார்வையில் அவள் வந்ததும் அப்படியே தரையில் போட்டிருந்த தோல்பையை விழ சட்டென கழுத்து ஊறும் உணர்வு நொடியில் எங்கோ அடியில் அழிந்தவை எல்லாம் அலையாய் எழுந்து வர அத்தனை நேரம் இருந்த இலகுத்தன்மை மொத்தமாய் அதே சாரல் வழியே குக்கர் விசிலுடன் சேர்த்து பறந்திருந்தது. 2 பின்கோட்டு தாண்டினால் கூட அவள் எவர் கல்யாணத்திற்கும் சென்றதில்லை. அப்படி இருக்கையில் இத்தனை மைல் தாண்டி நடந்திருந்த திருமணத்திற்கு அவள் ஏன் செல்ல துணிந்தாள் என்பதை அவளாலேயே இப்பொழுது புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை புதியதொரு அனுபவமாக இருக்கலாம் என்று எண்ணினாலோ என்னவோ. ஆனால் இப்பேற்பட்ட புது அனுபவத்தை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. அலுவலகத்தில் அது சற்று முக்கியமான சமயம். ஆதலால் கடைசி நிமிஷத்தில் மற்றவர்கள் கலந்து கொள்ள இவள் மட்டும்தான் கல்யாணத்திற்கு செல்வதாக இருந்தது. ஏனோ இன்னும் அவள் நடந்த எதையுமே முழுதாக உள்வாங்கிக் கொள்ளவில்லையோ என்ற சந்தேகம் கொள்ளும் அளவிற்கு
மறுகணமே தலையை சிலுப்புவளாய் எழுந்து சென்று தட்டில் சாப்பாட்டை வைத்து கொண்டு வந்தவள் தன் வளமையாய் பார்க்கும் சீரியஸை ஒரு ஓடவிட விட்டு கொண்டு உண்ணத் தொடங்கினாள். இங்கு இவள் இப்படி இருக்க அங்கொருவன் பல மைல் தாண்டி தலையை பீத்து கொள்ளாத குறையாக அமர்ந்திருந்தான். ஆந்திரா தமிழ்நாடு எல்லையில் எழிலாய் அமர்ந்திருந்த அந்த சின்னூந்து சிறு கிராமம் விவசாயத்தை பிரதானமாய் கொண்டிருந்த கிராமத்தின் முதல் தலைமுறை பட்டதாரிகளில் மதனும் ஒருவன். சற்று செல்வ செழிப்பம் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவனுக்கு வெளியூர் வேலை எல்லாம் கட்டாயமா கிடையாதுதான். படித்த படிப்பிற்கு வேலை என முதுகலை பட்டத்துடன் பெங்களூருக்கு புலம்பெயர்ந்தவனுக்கு பிறகு அதை விட்டு அகல மனம் வரவில்லை. மூச்சுக்கு 300 தரம் என்ன இருந்தாலும் எங்கூரே போல வருமா? கிராமத்து வாழ்க்கையே தனி சுகம். நான் அங்கு வாழ்ந்தது மட்டும் வாழ்க்கை இல்லை, இதெல்லாம் என்ன வாழ்க்கை போன்ற அனாவசிய அலட்டல்களை அள்ளி வீசும் அவனிடம் கையில் ஒரு டிக்கெட்டை கொடுத்து சரிப்பா அங்க போய் இருந்துக்கோ என்றால் அசையக்கூட மாட்டான். இருக்கும் சிட்டிக்குண்டான அத்தனை சௌகரியங்களை அனுபவித்துக் கொண்டே அதை பழித்து தள்ளும் சராசரி மனிதன் அவன். இங்கு வந்தால் ஊர் பெருமை அடித்துக் கொள்வான், அங்கு சென்றால்தான் சிட்டிக்காரன் என்ற மிதப்பில் தெரிவான். அப்படிப்பட்டவனுக்கு இப்பொழுது 2 இடங்களில் எப்படி தலை காட்டுவது என்றே தெரியவில்லை. அதிலும் அப்பா ஊருக்குள் மிகுந்த மரியாதையும் உலாவரும் மனிதர். தந்தை மீது அவனுக்கு இருந்த பாசத்தை விட மரியாதையே முன்னுக்கு வந்து நின்றது. அவனிடம் சென்று பேசவோ சற்று பயமாகவும் கூட இருந்தது. எப்படி சமாளிக்க போகிறேன்? இவன் இத்தனையும் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டுதான் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். கோபமெல்லாம் சம்பந்தமின்றி லீலாவிடம் திரும்பியது. உன் தட்டும் கையும் காய்ந்து கிடக்க டிவியில் மூழ்கியிருந்தவளுக்கு மீண்டும் கண்ணை சொக்கியது. எழுந்து சென்று தட்டை போட்டுவிட்டு கை கழுவி வந்தவள் டிவியை அணைக்காமல் அப்படியே அந்த திவானில் விழுந்தாள். அதற்கு பின் எத்தனை நேரம் விழித்திருந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. கடைசி நேரம் பார்க்கையில் மணி 4 தொட்டு கொண்டிருந்தது. இனி தூங்கினால் சரிவராது என்று நினைத்து கொண்டவள் சற்று நேரத்திலேயே உறங்கியிருக்க வேண்டும். பால்கனி வழியே அவள் முகத்தை முழுதாய் முத்தமிட்ட சூரிய வெளியின் வெப்பத்தில் எழுந்தவள் ஒற்றை கண்ணால் குழப்பமாக மணியை பார்த்தாள். மணி 8 தாண்டி கொண்டிருந்தது. இன்னும் 1/2 மணி நேரத்தில் அலுவலகத்தில் இருக்க வேண்டும். அவள் நினைத்தால் 10 நிமிடங்களில் கிளம்பிவிடலாம். டிராபிக் பயம் கூட கிடையாது. இங்கிருந்து அவள் அலுவலகம் இருக்கும் இடம் பக்கம்தான். இருந்தும் எழும் எண்ணமற்றவள் துளாவி மொபைலை எடுத்து அன்று அரை நாளிற்கான லீவிற்கு மட்டும் ஒரு குறுஞ்செய்தியை தட்டிவிட்டு மீண்டும் துயில்ந்தாள். இனி 1 மணிக்கு முன்னால் எழுந்தால் போதும். அப்படித்தான் அவள் நினைத்தாள். ஆனால் மேனேஜரிடமிருந்து வந்த சரி என்ற குறுஞ்செய்தி அவளை அடையும் பொழுது அவள் முழுதாக விழித்து விட்டாள். அதற்கு மேல் தூங்க முடியும் என்று தோன்றவில்லை. ஆனால் எழுந்து செல்லவும் மனமில்லை. அப்படி திவானில் மல்லாந்து கிடந்தவள் விட்டத்தை வெறித்தாள். ஃபேன் மட்டும் விளியோரத்தில் கிடுகிடுவென ஓடிக்கொண்டிருந்தது. தானும் ஒரு விதத்தில் அந்த விசிறியை போல ஒரே இடத்தில் எதையோ சுற்றி சுற்றி நிலைத்திருந்து ஓடிக்கொண்டிருப்பதை போல ஒரு பிரம்மை எழ ஒரு என் உடன் சுவர் பக்கமாய் திரும்பி படுத்து விட்டாள். அதுவும் என்னவோ எங்கு சென்றாலும் தனக்கு கடைசியில் இந்த சுவர்தான் என்று முட்டும் சுவராய் ஒரு எண்ணம் எழ குப்புற கவிழ்ந்து கொண்டாள். தனக்கு குட்டி தொப்பை மெத்தென்று தாங்கியிருப்பது ஒரு விதத்தில் சுகம் தர சற்று நேரம் அப்படியே கிடந்தாள். இப்பொழுது தூக்கம் மொத்தமாக கலைந்திருந்தது. உடல் அயரவும் கூட இல்லை. ஆனால் மனம்தான் ஒரு விதமாக அரிக்கத் தொடங்கியிருந்தது. ஏனோ எல்லோரின் சுயநலத்திற்காக தன் பலியாவதாக ஒரு எண்ணம் எழ சட்டென எழுந்த மார்த்து விட்டாள். வேண்டாம், இதற்கு மேல் இதை பற்றி யோசிப்பது சரியல்ல. அது அவளை நொறுக்கிவிடும். எழுந்து சென்று தனக்கொரு காஃபியை கலக்கியவள் அதை பால்கனி பாணியில் அமர்ந்து உறிஞ்ச தொடங்கினாள். பெங்களூர், அதுவும் அவள் குடியிருக்கும் இந்த பகுதியில் அவளுக்கு மிகவும் பிடித்தது. இதுவென்று காலை விடிந்த வெகு நேரமானாலும் பால்கனியில் சாடல் முட்டும் மரக்கிளைகளும் தாங்கி கிடக்கும் இந்த பனி, இது தரும் பிரத்யோகம். இத்தலி குளிரும் மெல்ல காஃபியை உறிஞ்சி குடித்தவளின் பார்வை அங்கிருந்த வீட்டினுள் பாய்ந்து ஏனோ திடீரென யாரையாவது தன்னுடன் ரூம் மேட்டாக்கி கொள்ளலாம் என்ற எண்ணம் தோன்றி நொடியில் மறைந்தது. அது அவளுக்கு எப்படி ஒத்து போகும்? அவள் பொருளை யார் தொட்டாலும் ஆகாதே, இதில் இன்னொருத்தரை வீட்டிற்குள் எப்படி அனுமதிப்பது என்று தோன்றிவிட அந்த எண்ணத்தை அப்படியே கைவிட்டாள்.
அங்கும் இங்குமாக அமர்ந்து நேரத்தை ஓட்டியவள் 1 மணி அலுவலகத்திற்கு 11:30 தயாராக தொடங்கினாள். மெதுவாகவே அலுவலகத்திற்கு மட்டும் போட்டு பழகி இருந்தவர்களுக்கு கிடந்த திடீர் நேரத்தை எப்படியோ உபயோகிக்க என்றே தெரியவில்லை. மற்ற நேரங்களில் எப்படியோ, ஆனால் இன்று எதை செய்யவும் ஆர்வமும் இல்லை. போக சொன்ன நேரத்திற்கு முன்னரே கிளம்பியவள் இன்று நடந்தே சென்று விடலாம் என்ற முடிவுடன் வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியேறினாள். பக்கத்து பிளாட் குடும்பம் வெளியில் சென்றிருக்கிறது போலும். அந்த தலைமை அப்படி ஒரு அமைதியில் இருந்தது. லிப்டை தவிர்த்து படிக்கட்டில் இறங்கியவள் மெல்ல நடக்க தொடங்கினாள். அன்று செய்ய வேண்டியவைகளை மனதிற்குள் சரிபார்க்க தொடங்க, அது அடுக்கடுக்காக வரிசை கட்டி அதனிடத்தில் நின்று கொள்ள ஒருவித திருப்தியுடன் அலுவலக வளாகத்தினுள் நுழைந்தாள் லீலா. அது நண்பர்கள் இருவர் சேர்ந்து நடத்தும் ஒரு தனியார் நிறுவனம். அங்குதான் அவள் மதனை முதலாக சந்தித்து, மீண்டும் மதனா, அவன் பெயரே கடந்து 2 தினங்களில் நடந்த அத்தனையும் நொடியில் நினைவில் நிறுத்த, அதில் எரிச்சலுற்றவளாக அந்த கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தவளின் முகம் கன்னத்தில் கனிவாய் மாறிவிட்டது. எதிர்பட்ட ஜெகனை கண்டு, ஜெகன் அங்கு பல வருடங்களாக வேலை செய்பவர். அவளுக்கு சூப்பர் சீனியர். ஆனால் அது எதையும் உணர்த்தாது வெகு நட்பாக பழகக்கூடிய நண்பர். இவளை பார்த்ததும் வெகு உற்சாகமாக கையசித்தவர். பிறகு கிண்டலாக பார்த்து, கல்யாணம் பண்ணவன் காலையிலேயே வந்துட்டான், அண்டு பண்ண போனவா ஹாஃப் டே லீவா என்று நகைக்க, ஜெகனை புரியாத பார்வை பார்த்துவிட்டு திரும்பியவளின் முகம் இறுகியது. கான்ஃபரன்ஸ் அறையில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்த மதனை பார்த்து,